மாங்காய கடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கர்ப்பிணியா? ஆமாங்க. உன்னை இந்த நிலைமையில பிச்சை எடுக்க வச்சுட்டு உன் புருஷன் எங்கம்மா போனா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நான் ஒரு பாவியை நம்பினேன். அவன் என்னை ஏமாத்தி என்னை கெடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. திருடன் திருடனதுக்காக வருத்தப்படாம பிடிபட்டதுக்காக வருத்தப்பட்டானோ அது மாதிரி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானே வருத்தப்படுவே தவிர நீ கெட்டு போயிட்டதுக்காக வருத்தப்படலையே. என்ன அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நான் மோசம் போயிட்டேன். வர கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லைங்க. அதான் இப்படி கெட்டு அலையிற. கூட பிறந்த ஒருத்தன் இருந்திருந்தா உன்னை வெட்டி ஆத்துலயே குளத்திலேயே வீசியிருந்தான். வெட்கம் இல்லாம உயிரை சமந்துட்டு அலையிற. இந்த காசுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிடு. சுஷி, ஏன் அழற? உங்க அண்ணா யாரோ ஒரு பிச்சைக்காரியா தானே திட்டினாரு, அதுக்காக நீங்க அழற? நான் அவளுக்காக அழல, நீ எனக்காக அழற. உனக்காக? என்னம்மா அது? என்ன சொல்ற சுஷி? என்னமா நடந்தது? அண்ணி, நான் ஏமாந்துட்டேன் அண்ணி, ஏமாந்துட்டேன். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? வீதியில போற எவ்வளவு ஒருத்தி பண்ண தப்புக்கே உங்க அண்ணா எரிமலையா கொதிச்சாரு. இப்ப தன் வீட்லயே தப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுல ஒரு கொலையே விழுண்டி. ஐயோ, காலம் எல்லாம் மானவன் மானவன் வாழ்ந்த மாமா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மறுவினாடியே உயிரை விட்டுடுவாங்களே. அடி அறிவு கெட்டவளே, இதை மூடி மறைக்கவும் முடியாது. இப்ப நான் என்ன செய்வேன்? சுஷி, யாரவன் சொல்லு, யாரவன்? சுஷி, சுஷி, யார் மகா சொல்லு. கப்பம் காலனி முதலாளி மகன் சுந்தர் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார் அண்ணி. படி பைத்தியமே, எல்லா காதலனும் சொல்ற கடைசி வார்த்தை இதுதானம்மா. சரி வா உட்கார். எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த சுந்தருக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடல. அது வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்திடுமா. சினிமாவுக்கு 350 கொடுத்த டிக்கெட் வாங்குவானா? நான் என்ன பண்றது? டிக்கெட் கிடைக்கலையே. சரி சரி போய் தொலை. சினிமாவுக்கு 350. ஆமா, காப்பி எப்படி குடிச்சியா? அதான் நான் கேட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அடியா காமாட்சி. என்னங்க? அழகு சாதன கம்பெனி ராரா வந்திருக்கு. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்த தான் வந்திருக்காங்க. என்ன ரகசியம்? எனக்கு தெரியாம நரமுடி மறைக்கிறதுக்கு ஏதாவது மை வாங்கியிருப்பேன். பாக்கி வாங்கறதுக்கு வந்திருப்பாங்க. நான் ஏன் மை வாங்குறேன்? இன்னும் 20 வருஷத்துக்கு என் தலைமுடி அப்படியே இருக்கும். அங்கதான் அதெல்லாம் தேவை. எனக்கு மேக்கப் பண்ணலாம் பிடிக்காது. ஆமா, வேற யாரும் இந்த வீட்டுல அழகு சாதனை வாங்குவா? உங்க மகனுக்கு இப்ப ஒரு அழகு சாதனம் தேவைப்படுது. அவன் தான் மூக்கு மொழியுமா இருக்கானே, அவ என்ன ஆர்டர் கொடுத்தா? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர் அழக அப்படியே பிரதிபலிச்சு காட்டக்கூடியது. ஆமா, நீங்க கண்ணாடி வியாபாரம் கூட பண்றீங்களா? ஆமா, எங்க வீட்டுல நிறைய முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு. அதனால இன்னொரு கண்ணாடி வேணாம். அதை இனிமே நீங்க வேண்டாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதை எடுத்துக்கிறதா ஏற்கனவே உங்க மகன் ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் தானே கொடுத்திருக்கான். அதை கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்கா கொடுத்துருங்க. இல்லைங்க, அதை இனிமே வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன் விலை போகாத சரக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மகன் மட்டும் அதை விரும்பலன்னா அது இன்னும் நல்ல இடத்துக்கே போயிருக்கும். ஆனா இப்ப அந்த பொருள் மேல உங்க மகனோட பேர் எழுதியாச்சு. அப்படி ஒருத்தரோட பேர் போட்ட பின்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சரி, அதை என் மகன் வாங்கிக்கலன்னா என்ன செய்வீங்க? அத உடைச்சு எறிவோம். அப்பா, அந்த பொருள் எனக்கு அவசியம் வேணும்ப்பா. அதை நான் வாங்கிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப பேச்சு மாறுறது நல்லது இல்லப்பா. பையன் இஷ்டப்பட்டு தான் ஆர்டர் கொடுத்துருக்காம இருக்கு. போனா போகுது, வாங்கிட்டோம். எந்த காரணத்தினாலேயாவது நீங்க அதை வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்க பாடு ரொம்ப கஷ்டமா போயிடும். எங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி நானே அதை ஏத்துக்கிறேன். என்னம்மா, என் குழந்தையே சொல்லிட்டான், அவனே வந்து எடுத்துக்குவான். பழம்பொருள் வியாபாரி போறான், பறையில இருக்கலாம் இறக்கி வேடி வித்து காசாக்கிடுவான். பழைய பொருளுக்கு பதிலா புதுசா எடுத்து போட்டு வர நான் போய் முடிச்சு வைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க.
உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு புரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா சொல்றேன், சுசி நான் கைவிடவே மாட்டேன். எப்படியாவது எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி சீக்கிரமா பெண் பேச அனுப்பி வைக்கிறேன். நடந்த தவறு உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சா ஒண்ணு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குவா, இல்ல என் குடும்பத்துல மத்தவங்க உயிர் அவமானத்தால தன்னால போயிடும். என் பொண்ணு உங்க பையனுக்காக பெண் கேட்க வந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம். இப்படி வரப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்தா என் பையனையும் ஆபீஸ் லீவ் போட சொல்லி வீட்லயே இருக்க சொல்லியிருப்பேன். நல்ல வேளை ராதாவுக்கு இன்னைக்கு லீவ், வீட்டுல தான் இருக்கா. ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, மாப்பிள்ள வரலையா? அவன் இருக்கு, அவன் நான் வீட்லயே சொல்லிட்டானே. அப்பாவும் அம்மாவும் பொண்ணை பார்த்தா போதும், நான் பார்க்க தேவையில்லைட்டான். ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல இருக்குதே. நான் பெற்ற பையனாச்சு. இந்த காலத்து பையன் மாதிரி இல்ல எங்க பையன். எங்க சம்மதம் அவன் சம்மதம். உங்களுக்கு சம்மதம் தானே? என் சம்மதம் நீங்க கொடுக்குற சீர் பணத்தை பொறுத்து இருக்கு. சீர் பணமா? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அதிகமா இல்ல தாய், பையனுக்கு 24 வயசு தான் ஆச்சு. அவனுக்கு இதுவரைக்கும் ஆன செலவை பேரட்ல குறிச்சிருக்க, பார்த்து சொல்லிடுறேன். பையன் பைத்து 64வது. இவனை பெறட்டுக்கு இவங்க அம்மா இடுப்பு வழிபட்டாங்களே, அப்ப கூட்டிக்கிட்டு போனே அந்த வண்டி சட்டத்துல இருந்து இன்னைக்கு காத்தால அவன் காப்பி குடிச்ச வரைக்கும் ஆன செலவு வட்டி முதலுமா சேர்த்து 16,825 ரூபா 80 பைசா. அதை கொடுத்துதான் போனோம். ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, வட்டியை தள்ளுங்க, அசல் மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த பணம் கூட வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு என் பையனுக்கு எந்த குறையும் இல்லைங்க. கொஞ்சம் பொறுங்க. எங்களால இனி ஒரு நிமிஷம் தாமதிக்க முடியாதுமா. காஞ்சிபுரம் வரணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய பார்ட்டி, 25,000 ரூபாய் ரொக்கத்தோட பொண்ணை கட்டிக்கங்கன்னு என் வீட்டு வாசல்ல ஒத்த கால நிக்கிறாரு. அவரை திண்ணையில உட்கார வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஏதோ ஏகாம்பரம் நம்ம கூட பழகினவர் பெரிய மனுஷனாச்சேன்னு என் பொண்டாட்டி சொன்னா. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இப்பயே போய் அந்த பார்ட்டி கிட்ட தாம்பூலம் மாத்திக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. அத்தை, மாமாவை எப்படி வர சொல்லுங்க. என்ன மாறத? எதுக்காக தனியா கூப்பிட்டேன்? வேற ஒண்ணும் இல்ல மாமா, ரொம்ப நல்ல சம்பந்தம், நழுவிடக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்ல சம்பந்தம் தான், ஆனா இவ்வளவு பணம் கேட்கறாங்களே. ஆமா ராதா, இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் செய்ய நம்ம சுசிலாவுக்கு என்ன குறைச்சல்? அவதான் ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்காளே. அவ ஏத்தி வச்ச குத்து விளக்குதான், ஆனா எரிய தொடங்கிட்டாளே. என்னம்மா சொல்ற? கட்டி கொடுக்க வேண்டிய பருவத்துக்கு வந்துட்டாளேன்னு சொல்றேன். மாமா, நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என் ஆபீஸ்ல லோன் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிய? நீங்க சொல்றது எங்களுக்கு பூரண சம்மதம். இருந்தாலும் என் பையன் மோகம் வந்திருக்கோம், அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். மார்க்கெட் நிலவரம் தெரியாம இருக்க விலை ஏறிக்கிட்டே தானே இருக்கும். இப்ப வேணா ஒண்ணு செய்யுங்க, நாங்க அந்த பார்ட்டி கிட்ட போறோம், சரிப்பட்டு வரலன்னா திருப்பி வரோம். வாடி. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க. மாமா, உங்க பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க சம்மதம் சொல்லிடுங்க. சரி, நீங்க கேட்கிற தொகையை நாங்க கொடுக்குறோம்.